ஏன் கிருஷ்ணனை பார்த்ததும் பெரியாழ்வாருக்கு பொங்கும் பரிவு வந்ததுன்னா அதற்கு மணவாள மாமுனிகள் ஒரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொடுக்கிறார். இப்போ ராமனை எடுத்துக்கோங்க. ராமன் வாழ்ந்த காலம் திரேதாயுகம். அப்போ அசுரர்கள் அரக்கர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கும், நல்லவர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனா கண்ணபிரானுடைய காலம்ங்கிறது துவாபர யுகத்தின் இறுதி பகுதி. அப்போ நல்லவர்களை விட தீயவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அதனால நேச்சுரலா நம்ம கிருஷ்ணனை தான் நல்லா பாதுகாக்க வேண்டும் என்று பெரியாழ்வாருக்கு தோன்றியதாம். ரெண்டாவது, ராமபிரானுடைய தந்தை இருக்காரே தசரத சக்கரவர்த்தி, அவர்கிட்ட ஆள்பலம் பணபலம் படைபலம் எல்லாம் இருக்கு. ஆனா இங்க கிருஷ்ணன் ஆயர்பாடியில மாடு மேய்க்கிறவனா வளர்றான். அவ அப்பா நந்தகோபர் இருக்காரே, அவர்கிட்ட பணபலம் படைபலம் எல்லாம் கிடையாது. அவர் ஏதோ கையில ஒரு வேல் கூர்வேல் கொடுந்தொழில்னு வச்சுட்டு கொசுவெல்லாம் போட்டு குத்தின்னு இருப்பாரே ஒழிய அதுக்கு மேல எங்க நந்தகோபர்கிட்ட பணபலம் படைபலம் இல்ல. அப்ப அந்த கிருஷ்ணனைத்தானே நாம் பரிந்து பரிந்து அவன் நன்னா இருக்க வேண்டும் என்று பாட வேண்டும். மூன்றாவது, ராமபிரான் நல்ல அந்த அஸ்திரம் சஸ்திரம் ஆயுதம் எல்லாத்துக்கும் பயிற்சி எடுத்தவன். வசிஷ்டர்ட்டையும் விஸ்வாமித்திரர்ட்டையும் பல அஸ்திரங்கள் எல்லாம் பெற்றவன் ராமன். அதனால சண்டை போட்டு தன்னை காப்பாத்திப்பான். எங்க கிருஷ்ணன் எங்கேயாவது ஆயுதம் எடுத்திருக்கானா? அவன் பாவம் கையில ஒரு புல்லாங்குழல் வச்சுட்டு ஊதிண்டு ஏதோ கோபிகைகளோட அப்படியே உறவாடு வேணா அவனுக்கு தெரியுமே ஒழிய, பாவம் எங்க குழந்தை கிருஷ்ணன், அவனுக்கு சண்டையே போட தெரியாது. நான் பாத்துக்கலன்னா என் கிருஷ்ணனை யார் பாத்துப்பா? அந்த உணர்வு பெரியாழ்வா இருக்கு. நாம கேட்கலாம், ஏன் பகவானை போய் நாம பாத்துக்கிறதான்னு. பக்தி முற்றினால் இந்த நிலை என்னங்கிறது புரியும். என் கிருஷ்ணனை நான் பாத்துக்கலைன்னா வேற யார் பாத்துப்பா? அந்த உணர்வான் பெரியாழ்வா இருக்கு. நான்காவது காரணம், அயோத்தியாவை பொறுத்தவரை அங்கே உள்ள மக்கள் எல்லாமும் கூட ரொம்ப விவரமானவர்கள். அதனால யாராவது ஒருத்தன் உள்ள வரான், ஏதோ ஒரு ஆபத்துன்னா அவர்களே கணிசித்து தடுத்து விடுவார்கள். ஆனா எங்க ஆயர்பாடியில இருக்காளே அந்த ஆய்ச்சேரியில எல்லோரும் வெள்ளந்திகள், வெள்ள மனசுக்காரா. இந்த பூத்தனைன்னு ஒருத்தி வந்தா, பாவம் நம்மள போல ஆயர் பெண்ணுன்னு நினைச்சுன்னு உள்ள விட்டுட்டா. ஆனா எவ்வளவு பெரிய ஆபத்து கண்ணனுக்கு ஏற்படுத்த பார்த்தாள். அதனால இந்த ஏரியால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அஞ்சாவது, ராமன் தன்னுடைய முதல் சண்டை எந்த வயசுல போட்டான்னா 12 வயசுலதான். தாட்டகையோடு போரிட்டது 12 வயசுல. அது வரைக்கும் ராமன் சண்டையே போடல. ஆனா எங்க கிருஷ்ணனுக்கு அவன் அவதாரம் பண்ணி ஒரு சில வாரம் கூட போகல, பூத்தனைன்னு ஒருத்தி விஷத்தை கொடுக்க வந்துட்டா. 6 மாசத்துல சகட்டாசுரன். அப்ப இந்த குழந்தை தான்ப்பா பாவம், அது பிறந்ததுல இருந்து எத்தனை அசுரால பாக்குறது. அடுத்தது, ராமனை பொறுத்தவரை ஒரு அரக்கன் என்றால் அவன் அரக்கன் வடிவத்துல வருவான், ராமன் சண்டை போடுவான், வீழ்த்துவான். அது ராமன் கதை வேற. ஆனா எங்க கிருஷ்ணன் இருக்கானே பாப்போம், ஆயர்குல பெண் வேஷத்துல ஒருத்தி வரா, பார்த்தா உள்ள அரக்கி பூத்தனை. மாட்டு வண்டி சக்கரம்னு ஒண்ணு பக்கத்துல இருக்கு, பார்த்தா உள்ளுக்குள்ள சகட்டாசுரன். எல்லாமே அசுரமயமா இருக்கே. ஒரு புயல் காற்று வருது, பார்த்தா திருநாவர்த்தன்கிற அசுரன். ராமனுக்கு இப்படியா? இந்திரஜித்து தெரியறான், கும்பகர்ணன் தெரியறான், ராவணன் தெரியறான். ஆனா எங்க கிருஷ்ணனுக்கு அப்படி இல்லையே. அப்போ பல்லாண்டு பாட வேண்டும். நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு வாழ்த்தணும்னா கிருஷ்ணனைத்தானே வாழ்த்தணும் என்று நினைத்தார் பெரியாழ்வார். யசோதையின் தன்மை தானே பெரியாழ்வாருக்கு ஒட்டி கொண்டதான். அப்படியே கண்ணபிரானை காண்கிறார். ஒரு தொட்டில் குழந்தையாக பெரியாழ்வாருக்கு காட்சி தருகிறான். இப்போ கிருஷ்ணன் பெரியாழ்வார்ட்ட சொல்லிட்டானா, நீங்க தான் யசோதை எனக்கு அம்மா, நான் உங்க குழந்தை, பிறந்துட்டேன், இப்பேல இருந்து என்னை கொஞ்சி கொண்டாடுங்கள் நானா.